அதானே பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. அப்பாவும் பிள்ளையும் சம்பாதிக்கிறீங்க, பணத்தை எங்க தான் வைக்கிறீங்களோ? சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் சீட்டில் போட்டு தான் ஏமாந்துட்டேனப்பா. நீ வேற அந்த நாகம்மாவோட கடனை வேற அடைக்கணும். போயும் எதுக்குன்னு அவகிட்ட கடன் வாங்கினேன். ஆமா, சங்கர் எங்க? அவன் ஈவினிங் காலேஜுக்கு போயிருக்கான்ப்பா, இன்னும் வரல. இன்னும் அவன் படிப்பு முடியலையா? இந்த வருஷம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டேய் குமார், நான் சீட்டு கட்டி ஏமாந்தது, நாகமாட்ட பணம் வாங்கினது இதெல்லாம் சங்கர்கிட்ட சொல்லிடுறாதடா, சங்கடப்படுவான். நீ எதுக்குன்னே பயப்படுற, நான் சொல்ல மாட்டேன். எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு. 2 மாசம் தான் வண்டி கட்டின, 4 மாசமா எங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்க. அது வேறு ஒன்றும் இல்லை, வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால ஆட்டோவுக்கு நிறைய செலவாயிடுச்சு. திடீர்னு இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால தான் சொன்னபடி வட்டி கொடுக்க முடியல. முதல்ல வண்டி அடியா. சொந்த கதை சோக கதை கேட்கலாம், நான் இங்க வரல. வண்டி மாமா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்க, நான் மொத்தமா கடனை தீர்த்துறேன். பணம் வாங்கலன்னா நாகம்மா என்ன அடிச்சே கொண்டுடுவா. சொந்த கதைய அக்கா முன்னாடியே வந்து நீயே சொல்லு. ஐயோ, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த தடவை நீங்களே சொல்லி சமாளிங்க, இல்லைன்னா மானம் போயிடும். மானம் போயிடுமா? மரியாதைன்னா என்ன வேணும்னு எங்க ஆளுங்க கேட்பாங்க. இங்க பாரு, சேகர் ஷூரிட்டி கொடுத்ததுனால உனக்கு 1 மாசம் டைம் கொடுக்குறேன். எப்போ பணம் கட்டுறங்கிறத கரெக்டா சொல்லு. அதான் சொன்னேன், 1 மாசம் டைம் கொடுங்க, போதும். எல்லா கடனையும் கொடுத்துறேன், மொத்தமா தீர்த்துறேன். 1 மாசம் தானே? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங், லாஸ்ட் வார்னிங் எல்லாமே, புரிஞ்சுதா? 8000 தான் இருக்கு. இன்னும் 2000 இருந்தா நாகம்மாவுக்கு 1 மாசம் வட்டியை கொடுத்துடலாமே. மீதி பணத்துக்கு டைமும் கொஞ்சம் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். என்ன பண்ணலாம்? இதோ வந்துட்டேன்ப்பா. என்ன யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அட அம்மா, கீதா அக்கா நல்லபடியா இருப்பா. நல்லா இருமா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா அப்பா எப்படி இருக்காரு? நான் தான் ஒருத்தர் குத்துக்கலாட்டம் நிக்கிறேனேம்மா. ரெட்ட குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வதிங்கப்பா. மாப்பிள்ள, என்ன திடீர்னு துபாய்க்கு கிளம்பி போறேன்னு சொல்றீங்க? என்ன மாமா செய்யறது, வேலையாச்சே, வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம கீதா வேற வாயும் வயிறுமா இருக்கா. சீமந்தம் உங்க வீட்டுல தான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதனாலதான் இங்க விட்டுட்டு போறேன். ஆனா டெலிவரி டைமுக்கு நான் கண்டிப்பா இங்க வந்துடுவேன் மாமா. ஓ, அப்படியா? வந்து போலாமா? துபாய் இங்க பக்கத்து தெருல தான் இருக்கு. நான் ஆட்டோல போய் கூட்டிட்டு வந்தேன். எப்ப பாரு என்ன கிண்டல் இங்க பண்ணிட்டு. பாருங்க மாமா, அக்காவை நாங்க நல்லா பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம துபாய்க்கு போயிட்டு வாங்க. எவ்வளவு வேணும்னு சொன்ன? இங்க பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமையே சீமந்தத்தை வச்சுக்கோ. கையில பணம் இருக்கும்போதே இந்த ஃபங்க்ஷனை செஞ்சு முடிச்சிடலாங்க. அது இல்லனா நீங்க வேஸ்டா செலவு பண்ணிடுவீங்க. அது வதுமா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், கொடுங்க. கிரிஜா, நான் சொல்றது இருந்ததும் போயிடுச்சே. இத உங்க வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னாருக்கா. நான் இப்ப உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆயிட்டேன். என் நிலைமையை பாருங்க. குட்டி, ஏக்கா, அந்த ஆட்டோ டிரைவர் வீடு தெரிஞ்சிடுச்சுக்கா. நாங்க இப்ப அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். அந்த பத்மானு கடன் வாங்கிச்சே, அவ புருஷன் தான் இவன். அவன் இப்ப அவன் பொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான்க்கா. நீங்க சீக்கிரம் இங்க வந்துருங்கக்கா. எங்க உன் புருஷன்? அவர் ஊர்ல இல்ல. புருஷன் சொல்லு, இது நிஜமா உனக்கு பிறந்ததா இருந்தா பணத்தை வச்சு கூட்டிட்டு போ சொல்லு. சார், அந்த நாகம்மாவோட மக மாயா என் வீட்டுக்குள்ள வந்து என் பையனை தூக்கிட்டு போயிட்டா சார். அவங்க எதுக்காக உன் பையனை தூக்கிட்டு போனோம்? நீ ஏதாவது பணம் பாக்கி வச்சிருக்கியா? ஆமா, கொடுக்கணும் சார். நீயே ஒரு குற்றவாளி, இதுல இன்னொருத்தர் மேல குற்றம் சொல்ல வந்துட்டியா? உள்ள போய் உட்காருங்க, அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ மேடம், இங்க ஒரு பைத்தியக்காரன் அவங்க பையனை நீங்க கிட்னாப் பண்ணிட்டதா புகார் கொடுக்க இங்க வந்திருக்கான். அப்படியா? அவனை அங்கேயே பிடிச்சு வைங்க, நான் இப்ப வரேன்.
வணக்கம் மேடம், உட்காருங்க. ஏய் 403 அவங்கள கூப்பிடு. ஓகே சார். மேடம் இவங்க தான். ஏய் எங்கடி உன் புருஷன்? இவர்தான் என் புருஷன். ஏய்! மாமா என்னம்மா? இவங்க எவ்வளவு கொடுக்கணும்? 54,000 ரூபாய் கொடுக்கணும். என்னங்கறாங்க இன்ஸ்பெக்டர்? அதான் சொன்னனே, இவங்க பையனை நீங்க கடத்தி வச்சிருக்கிறதாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், எழுதிக்கோங்க. சொல்லுங்க மேடம். நான் கடன் வசூல் பண்ண போகும்போது இவன் என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணான். மேடம் யூ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன். என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த பக்கம் ஏய், இங்கோடா உள்ள. போ கிளம்புறா சார் எப்படி எல்லாம் பேச்ச மாத்தி பேசுறானுங்க பாத்தீங்களா? ஆடு அப்படி ஆயி போச்சு. என்ன பத்மாக்கா? என்னாச்சு? தம்பி இங்க பாருங்க. மனுஷனா இல்ல ராட்சசனா நீ? ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிக்கிற? நீ யாரா கேட்க? நான் யாரா இருந்தா உனக்கறியா? முதல்ல அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை சொல்லு. இவரை சாகடிச்சிட்டாங்க தம்பி. அனுது 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 என்னாச்சு? அனுது அனுது சாகடிச்சிட்டாங்க. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாது தம்பி. உங்க மேல ஒருத்தன் புகார் கொடுக்க வந்தான்ல, அவன் செத்து போயிட்டான் மேடம். அவங்க பையனை நீங்க உடனே அனுப்பி வச்சிருங்க, இல்லைன்னா கேஸ் நமக்கு எதிராக திரும்பிடும். ஓகே. அராஜகம் அராஜகம், போலீஸ் அராஜகம், வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும், வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும், விடமாட்டோம் விடமாட்டோம், போலீஸை விடமாட்டோம். போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், வேண்டும் தயவு செஞ்சு வேண்டும், நீதி கொஞ்சம் வேண்டும், அமைதியா இருங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக. உங்கள இங்க யாரு முக்கியமானவங்க? உள்ள வாங்க பேசணும். சார், இங்க லாக்அப்ல செத்துருக்கிறது ஒரு ஆட்டோ டிரைவர், இங்க சேர்ந்திருக்கிறது ஆட்டோ டிரைவர்ஸ் தான். இங்க எல்லாரும் முக்கியமானவங்க தான். நியாயமான தீர்ப்பு சொல்றதுக்கு உள்ள வரணும்னு அவசியம் இல்ல சார். நீங்க என்ன தீர்மானம் பண்ணாலும் அதை இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. குற்றம் செஞ்ச இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? கணவனை இழந்து விதவியா நிக்கிற இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. அது யூ ஷட் அப். உன்னோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த நிமிஷமே நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். சார் சார் இங்க பாருங்க, சட்டப்படி அவ செஞ்ச குற்றத்துக்கு நிச்சயம் தண்டனை கிடைச்சிடும். நீங்க இப்ப இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க. சட்டப்படி இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி தொகையை அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க சார், தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, மேற்கொண்டு காரியம் பண்றதுக்கு உதவி செய்ய இவங்களுக்கு யாருமே இல்ல. நாம தான் செஞ்சாகணும். நாம ஒரு நாள் சம்பாதிக்கிற பணத்தை இவங்களுக்கு உதவியா கொடுப்போம். நானும் காக்கி சட்டை போட்ட வந்ததுனால உன்னோட காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இது ஏன் தப்பு எதுவும் இல்லை. மாயா மேடம் சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அவங்க தான் காரணம்.
ஒரு அப்பாவி ஆட்டோ டிரைவரை சாகடிச்சு ஒரு பொண்ணை விதவையாக்கி ஒரு குழந்தைய அனாதையாக்கி பொய் கேஸ் ஆடி கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்க? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை உயிரோட தாண்டி கொளுத்தணும். அந்த அப்பாவி டெட் பாடியா மாறினதுக்கு காரணம் நான் இல்லடா, நீதான். நான் டார்கெட் வச்சது உனக்கு தான். ஆனா நடுவுல எவனோ டிக்கெட் வாங்கிட்டு தேவையில்லாம உன்னை காப்பாத்திட்டான். நான் உன்னை பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கேன்னு பொறுத்திருந்து பாரு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். கவுண்ட் டவுன் உனக்கு தாண்டி. ரேப் பண்ணிட்டான்னு பொய் கேஸ் கொடுத்து ஒரு அப்பாவிய சாகடிச்சிட்டல நீ. உண்மையான ரேப்னா எப்படி இருக்குன்னு இப்போ நான் உனக்கு காட்டுறேன்டி. ஏய், உன்னை நாஸ்தி பண்றேன். ஆம்பளைங்கன்னா யாருன்னு இப்ப புரியுதாடி? சொல்ற நேரத்துல உன் வாழ்க்கையவே வீணாக்கிடுவேன். ஆனா ஒன்னா அப்படி பண்றதுக்கு நான் விருப்பப்படலடி. ஏன்னா ரேப் பண்றதுக்கு கூட அருகதை இல்லாத பொண்ணுடி நீ. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை ஏழைங்க கண்ணுல கண்ணீர் வர மாதிரி செஞ்ச உன் உடம்புல இருக்கிற தோலை உரிச்சு நடு தெருவுல தோரணம் கட்டிடுவேன். பி கேர்ஃபுல். A7777. ஏக்கோ, இந்த நரசிம்ம இருக்கானே, அவன் 73,000 ரூபாய் பாக்கி வச்சிருக்கான். கேட்டா வியாபாரத்துல நஷ்டமாயிடுச்சு விடுங்கன்னு சொல்றான். அந்த பொறம்போக்கு பையன் மேல ஒரு கேஸ போடு. அவனா நானு பாத்துறேன். இந்த பேக்கரி கடை ரமேஷ் இருக்கானே, 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மீதி பணம் வரணும். கேட்டா பொண்டாட்டி பிள்ளைங்களோட செத்துருவன்னு பயமுறுத்துறாங்கக்கா. பாக்கி வச்சிருக்கிறவன வேடிக்கை பார்க்காம வசூல் பண்ற வழிய பாரு. டிக்கெட் கொடுத்துட வேண்டியதா. கணபதி, ஐயோ நிறைய தரணுமே. 1,70,000 ரூபாய் வசூலுக்கு போகும்போதெல்லாம் புது புது கதை சொல்றாங்கக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, நாசமா போறவன் எதடா அடமானம் வச்சான்? எவன்டா அவன்? சேகர் கூட்டு வந்தான. அவன் என்ன பண்றான்? ஆட்டோ ஓட்டுறான்க்கா. அந்த பத்திரத்தை தான் அடமானம் வச்சிருக்கான். முதல்ல ஆட்டோவை சீஸ் பண்ணு. சரிக்கா. டேய், ஆட்டோ நம்பர் வந்து KA02A7777. மாமா, என்னம்மா? அந்த ஆட்டோ நம்பர் இன்னொரு தடவை சொல்லு. KA02A7777. வாங்க வாங்க வாங்க. சங்கர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வாங்க வாங்க. ஏப்பா, இந்த வாழையில கொண்டு வரேன்னு சொன்னா இன்னும் காணுமே. 9 மணிக்கே கொடுக்குறேன்னு சொன்னானேப்பா. அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுப்பா. போன் சீக்கிரம். இருக்கு, நானே போய் எடுத்துட்டு வந்துறேன். நீங்க மத்த வேலையை பாரு. மெதுவா உட்காருங்கக்கா. அவன் தேடுங்கடா. மாயமா, வணக்கம். வீடு முழுக்க தேடுங்கடா. மாயமா, இங்க போங்கடா. பாருங்க. ஏய், என்னடி நீ சொல்றத வெளிய கேளுங்க. போறீ? அந்த பக்கம் பாருடா. கடகடா. ஏய், போ. ஒரு இடம் விடாம எல்லா பக்கம் தேடுங்கடா. சரி. இங்க ஒளிஞ்சு நிக்காத. ஆ. ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மொட்டை? போய் நல்லா தேடுடா. சரி, போடா. போறேன். அடா, இங்க இருடா. மாயமா, ஏய். மாயமா, சுபு. அந்த பக்கம் தேடு. சரிங்கக்கா. என்னங்க இதெல்லாம்? யார் நீ? யார் இவங்கெல்லாம்? யாரா? ஓ, என்னமா வேஷம் போடுற? நியாயத்தை கேளுங்கப்பா. இவங்க புருஷன், இவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நாகம்மா கிட்ட கடன் வாங்கினாங்க. இப்போ அவளுக்கு சீமந்தம் நடக்குது. எங்களுக்கு தான் நாமத்தை போட்டான். ஏய், உன் பையன் எங்க? அவ வெளியில போயிருக்கா. போய் மூடு. ஏய், தேடிங்களடா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்க்கா, காணோம்.
பொறுக்கி தலைமறைவாயிட்டா. ஐயோ வேண்டாம்மா அம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா அம்மா நீ என்ன ஒரு பொண்ணா? அவர் காசு கொடுக்காத இவளை விடு. ஏய், தயவு செஞ்சு ஒரு விட்டுருங்கம்மா லட்சத்துக்கு அம்மா எவ்வளவு சொல்றத ஜீரோ தெரியுமாடி கேளுங்கம்மா உனக்கு? நடுவுல வந்து வெட்டி போட்டுருவேன். அம்மா 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 ஏய். உங்க கால்ல வேணாலும் விடுறம்மா தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்கம்மா அம்மா ஏய், உன் பையன் என்னடானா பாம்பு மாதிரி சீர்றான், நீ என்னடானா என் கால்ல விழற. உன் பையன் ஆம்பளையா இருந்தா அவனுக்கு சூடு சொரணா இருந்தா என் கடனை திருப்பி கொடுத்துட்டு ஐயம்மா அம்மா இவளை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போக சொல்லு. ஐயம்மா அம்மா 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 அவளை ஒண்ணு செஞ்சாதீங்க விட்டுருங்கம்மா அம்மா புள்ளத்தாச்சி பொண்ணுமா கையெடுத்து கும்பிடுமா அம்மா அம்மா வாய் வயிறுமா இருக்கமா யாராவது காப்பாத்துங்களே. ஏய், விடுடா. அம்மா அம்மா அவளை ஒண்ணு செஞ்சாதீங்கம்மா அம்மா அவளை ஒண்ணு செஞ்சாதீங்கம்மா அம்மா 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 அவளை விட்டுருங்கம்மா அம்மா உங்க கடனை சீக்கிரமா கொடுத்துறமா அம்மா அவளை விட்டுருங்கம்மா ஒண்ணு செஞ்சாதீங்கம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா அம்மா அம்மா விட்டுருங்கம்மா அம்மா கிரிஜா என்னாச்சு